நமக்கு இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஓட கொஷின் அது கண்டினியூட்டி நேற்று கிளாஸில் வந்து 15 கொஷின் பார்த்தோம். மீதி இருக்கிற கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 16வது கொஷின். இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். சொல்லுதல் என்னும் சொல் எதனை வந்து குறிக்கிறது அப்படின்ற மாதிரி. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம 10th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 8ல் கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, கற்பவை கற்ற பின் அப்படின்ற மாதிரி. அதுலேருந்து இந்த கொஷின் வந்திருக்கும். இப்போ சொல்லுதல் என்பது பேசுதல், விளிம்புதல் கரெக்டு, செப்புதல், உரைத்தல் கரெக்டு, கூறல், இயம்பல் கரெக்டு. நமக்கு மேக்சிமம் வந்து இந்த பேசுதல், உரைத்தல், செப்புதல், கூறல்லாம் தெரியும். இப்போ எது தெரியாததுன்னு மட்டும் பார்த்துக்கணும். இயம்பல், விளம்புதல் மட்டும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ அது வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து மேவுதல், தூய்த்தல் இதெல்லாம் வந்து வராது. ஓகேங்களா? அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? அடுத்த கொஷின், மூன்றாம் வேற்றுமை தொகை எது? நம்ம பார்த்ததுமே வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். எது? டி ஆப்ஷன். ஓகேங்களா? கை தொழுது. இது வந்து பேஜ் நம்பர் வந்து 34ல் இருக்கும் 10th. ஓகேங்களா? நம்ம இது சொல்லி பார்த்தோம்னாலே மூன்றாம் வேற்றுமை உருவு எதுன்றது கை தொழுது அப்படின்றது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடுத்த கொஷினு, 10 பாட்டு நூல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு தான். எத்தனை அடி அப்படின்னா 103 அடிகளை கொண்டது வந்து முல்லைப்பாட்டு. அடுத்த கூற்று 2ல் பாருங்கள், முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டது. இது வந்து ராங்கு. முல்லைப்பாட்டு அப்படின்னா எதால் ஆனது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஆசிரிய பவல் தான் ஆனது தான் என்னது அப்படின்னா முல்லைப்பாட்டு. ஓகேங்களா? அப்போ வந்து ஏ வந்து ஆன்சர். ஓகேங்களா? அப்போ வந்து பாருங்கள், கூற்று சரி, 1 மட்டும் சரி, 2 வந்து என்னது தவறு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் 9th ஒன்று, ஆசிரியப்பால் இயற்றப்பட்ட முதல் நூல். இப்போ தான் நம்ம பார்த்தோம் முல்லைப்பாட்டு அப்படின்றது. ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா நப்பூதனார் அப்படின்றது. பாருங்கள், அதிலிருந்தே வந்து 2 கொஷின் வந்திருக்கு. ஓகேங்களா? இது பேஜ் நம்பர் வந்து 35ல் இருக்கும் 10th புக்கில். இந்த நூல்வெளியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு முல்லை நிலத்திற்குரிய பூ வகைகள் நமக்கு தெரியும், பார்த்ததுமே போட்டுடலாம். முல்லை, பிடவம், தோன்றைப்பூ. அந்த இலக்கணத்தில் உரிப்பொருளில் வரும் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கனாலே எல்லா இதுக்கும் இருக்கும். ஓகேங்களா? முல்லை, பிடவம், தோன்றிப்பூ 5 இணைகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பாருங்கள், போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்ட முதல் நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. கார்டிலா. இது வந்து பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8லேயே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து எந்த வருஷம் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1554ல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? முதல்ல வெளிநாட்டு மொழிகள் அச்சேரிய நூல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் மொழி தான். அது ரோமன் வரி வடிவத்தில் இருக்கும். 2 கலரில் இருக்கும், கருப்பு சிவப்புன்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதே கொஷின் பாருங்கள், அதுலேருந்தே அகெயின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க பாருங்கள். கடல் கடந்தும் தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். இப்போ தான் நான் சொன்னேன் கார்டிலா அப்படின்றது. ஓகேங்களா? எந்த வருஷம்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 1554ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த கலரில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கருப்பு சிவப்புன்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அந்த கொஷின் வந்து கேட்கல, ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன், 23 வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பேஜ் நம்பர் வந்து 26ல் இருக்கும் அந்த கொஷின். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். மனிதா அழைப்பது கேட்கிறதா. லாஸ்ட்டு கொஷின் வந்து கேள்வி கொஷின்ஸ் வருது, கேள்வி மார்க் வருது. அதுலேயே வந்து பாருங்களேன், இந்த மனிதான்ற இடத்துல இந்த ஆச்சரியக்குறி வருது. ஓகேங்களா? மனிதான்ற இடத்துல இந்த சென்டென்ஸ் அப்படியே புக்கில் இருக்குது. இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து புக்கில் இருக்குது. இது கூட பார்த்திங்க அப்படின்னா உங்கள் புக்கில் இருந்து தான் டேரெக்டாக கொஷின் எடுக்கிறாங்க. பேஜ் நம்பர் 26ல் இருக்கும். மனிதா அழைப்பது கேட்கிறதா அப்படின்னு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அப்போ மனிதான்ற இடத்துல ஆச்சரியக்குறி இருக்கும், கேட்கிறதா என்றதில் கொஷின் மார்க் வரும். ஓகேங்களா? அதை நம்ம சொல்லி பார்த்தோம்னாலே மேக்ஸிமம்
அது சென்டென்ஸ் பார்த்தோம்னாலே தமிழ் மீடியம் படித்தவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். 24th கொஷின் பாருங்கள். மரபு பிழையற்ற சரியான தொடர்களை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து நான் எது வந்துரும்னு சொல்கிறேன், அப்புறம் மீதி ஏன் வராதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. 2, 3 மட்டும்தான் சரி. இப்போ மீதியே தவறுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என் தாய் காய்ந்த குச்சிகளை எடுத்து வந்து உணவு சமைத்தார். காய்ந்த குச்சி வராது, காய்ந்த சுள்ளி. ஓகேங்களா? காய்ந்த சுள்ளி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர். அப்போ இங்கே வந்து தப்பானது கொடுத்துருக்காங்க, அப்போ அது வராது. நெக்ஸ்ட்டு மாம்பிஞ்சு ஊறுகாய் சுவையாக இருக்கும். மாம் பிஞ்சுன்னு வராது. ஓகேங்களா? சின்னது தான் அந்த காய்ந்த இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வடு அப்படின்னு சொல்லுவோம். மாம் வடு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? காய்ந்த சுள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் வந்து அது கரெக்டான ஆன்சர். ஆனால் இப்போ ரெண்டுமே இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் வராது. இப்போ செகண்டும் தேர்டும் பாருங்களேன். காலை பொழுதில் தோன்றிய முல்லையின் அரும்பு மாலையில் மலர்ந்து மனம் வீசியது. அது ஓரளவுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. காலை பொழுதில் தோன்றிய முல்லையின் அரும்பு வந்து மாலையில் மலர்ந்து மனம் வீசியது. ஓகேங்களா? முல்லையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியே அரும்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். மாலை தென்றலில் நெல்தாள் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்? கரும்பு தோகை, அதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் காலை பொழுதும் கரெக்டாக தான் இருக்குது. இதை வச்சு நம்ம கரெக்டான சென்டென்ஸை மேக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக புக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? பேஜ் நம்பர் வந்து 2லையே இருக்கும். முகித்த அப்படின்றதுக்கு மட்டும் மீனிங் கொடுத்துருப்பாங்க. முகித்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தோன்றிய அப்படின்னு அர்த்தம். பாப்பதே அப்படின்னா 10 பாட்டு. ஓகேங்களா? பாப்பதே அப்படின்னா 10 பாட்டு. நற்கணக்கே அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்களை சொல்லுவோம். மன்னி அப்படின்னா நிலைத்து. ஓகேங்களா? மன்னினா என்னது? நிலைத்து. அப்படிலாம் மண்ணில் இருக்கிற பொருள் வந்து நிலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஏக்கு நேராக 2 தோன்றிய. அப்போ வந்து ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பாப்பதே அப்படின்னா 10 பாட்டு. நற்கணக்கே அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் புக்கில் டைரெக்டாக கேட்ட ஒரு கொஷின் தான். ஓகேங்களா? பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72ல் வரும் இந்த திருக்குறள். அப்போ பாருங்கள். நச்சப்படா அதவன் செல்வம் நடுவூரல் நச்சு பரம்பரன் தற்று. நான் வந்து நம்ம கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன், தற்று அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து உவமை அணின்னு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். கரெக்டாக இருக்கும். ஓகேவா? தற்று அப்படின்னா உவமை அணி. இது வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் தான். பட் ஆனால் நீங்கள் மீனிங் புரிஞ்சு போடலாம். நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு பரம்பழுத்த தற்று. இப்போது ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து நச்சு பழமாக இருந்தாலும் என்ன பண்ணுது? அது வந்து வேஸ்ட்டு தான், எந்த ஒரு யூசஸும் கிடையாது. அதே மாதிரி தான் மனிதர்களிடத்தையும் நஞ்சவர்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னது? வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இங்கே தற்று அப்படின்னா உவமை அணின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஷார்ட்கட்டாக அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 27th பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற கொஷின் தான். 10th புக்கில் இருக்கிற திருக்குறள் தான். 156ல் வந்து இருக்குது இந்த திருக்குறள். ஓகேங்களா? அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னாது இன்மையே அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ திருக்குறள் சொல்லி பாருங்களேன். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு வரும். இன்மையின் இன்னாது யாதினின் இன்மையே இன்னாதது. ஓகேங்களா? இது நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே கரெக்டாக வந்து நம்ம போட்டுடலாம். பேஜ் நம்பர் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 156ல் இருக்கும் இந்த திருக்குறள் 10th புக்கில். அடுத்த கொஷின். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும். நம்ம பேட்சில் வந்து அடிக்கடி கேட்ட கொஷின் இதுதான். ஓகேங்களா? அப்போ வந்து யார்? சச்சிதானந்தன்.
அப்படின்னு அழகாக ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சாகிற வரைக்கும் நம்ம தமிழை படிக்கணும் அப்படின்னு ஒரு புலவர் வந்து பாடிட்டு போயிருக்காரு. யார் அப்படின்னா சச்சிதானந்தன் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு இலக்கணம் இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு வந்து 10th தான் இருக்குது. நம்ம கிளாஸில் நிறைய டைம் இந்த இலக்கணம் எடுத்திருக்கோம். இதில் வந்து செய்யுள் இசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை, ஒற்றள அளபெடை. நான் வந்து 2 இங்கே வந்து ஷார்ட்டாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இன்னிசை, இந்த இன்னிசை அப்படின்னா அப்படின்றது வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு சொல்லிசை அப்படின்னா அதோட சொல் வந்து என்னது நசையி அப்படின்னு முடியும். இப்போ இது 2 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாலே கரெக்டாக போடலாம். நெக்ஸ்ட்டு ஒற்றளபெடை அப்படின்னா மேக்ஸிமம் மெய்யெழுத்து தான் வரும். அப்போ பாருங்க இங்கு இங்கு அப்படின்றது. நெக்ஸ்ட்டு செய்யுள் இசை, செய்யுள் இசை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்களாக வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இன்னிசை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்னு வரும். சொல்லிசை அப்படின்னா நசகி அப்படின்ற அந்த டேர்ம் வரணும். ஒற்றளபெடை அப்படின்னா முழுக்க மெய்யெழுத்துக்கள் வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் வச்சு அப்படியே பாருங்கள் கரெக்டாக எது வருது அப்படின்ட்டு. டிக்கு நேராக 1 வரும். அப்போ வந்து ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் 30வது கொஷின், லாஸ்ட் கொஷின் பாருங்கள். சொல்லாராய்ச்சி கட்டுரைனாலே மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் யார் பாவனர் தான் அப்படின்ட்டு. பேஜ் நம்பர் இது வந்து 8லேயே இருக்கும் இது. ஓகே, அப்போ நிறைய எல்லா கொஷின்ஸுமே வந்து பாருங்கள் 10th தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி அது எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 10th தமிழை வந்து நல்லா தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நல்லா ஃபுல் மார்க்கு கூட எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து இது மாதிரி ப்ரீவியஸ் கொஷின்ஸில் டிஸ்கஷன் வந்து கண்டினியூஸாக வரும். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.